ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப் சீரீஸில் இந்த HTML ஃபார்மு இன்புட் எலமெண்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் வந்து நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த மொத்த ஃபார்மையுமே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்டைலிங் கொண்டு வரலாம். இப்போ இது வந்து பேக்ரவுண்ட் கலரோட சேமாக மர்ஜ் ஆகிற மாதிரி இருக்குல்ல இந்த ஃபார்மு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம் அண்ட் அந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி தனியாக தெரிய வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்து கார்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நீங்கள் இந்த கார்ட்ஸோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ கார்டுன்றது உங்களோட கண்டென்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு பார்டர் அண்ட் ஒரு ஷேப்பை கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்மை ஒரு டிவ் டேக்கில் கிளாஸ் கார்டுன்னு மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம போடலாம். ஸோ நான் ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் கார்டு. ஸோ இதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த ஃபார்ம் அண்ட் லாகின் ரெண்டுமே வந்து இதுக்குள்ளே தான் வரும். ஓகே, இப்போ இது மொத்தமே வந்து ஒரு கார்டாக ஆட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம இதில் வந்து தனித்தனியாக டிஃபைன் பண்ணணும். இப்போ எது வந்து கார்டோட பாடியாக இருக்க போதோ அதை வந்து நம்ம இந்த ஒரு தனியான டிவுக்குள்ளே போடணும். நம்ம எக்ஸாம்பிளில் வந்து இந்த ஃபார்ம் மொத்தமே வந்து கார்டோட பாடிக்குள்ளே இருக்க போகுது. ஸோ நான் ஒரு டிவ் டேக் கிரியேட் பண்ணி கிளாஸ் கார்ட் பாடி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இந்த ஃபார்மை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். எக்ஸ்ட்ரா வந்து அந்த பேடிங்கு அதுக்கப்புறம் ஹெட்டிங் வந்து உங்களுக்கு தனியாக தெரியுது. அண்ட் இன்னுமே வந்து உங்களுக்கு இந்த ஹெட்டிங்கை வந்து கரெக்டாக கார்டோட ஃபிட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்ட்லேயே வந்து கார்டு ஹெட்டர் அப்படின்ற ஒரு டேக் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதர் ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணி கார்டு ஹெட்டர் போடலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக உங்களோட ஹெட்டிங் எலமெண்ட்ஸில் வந்து கார்டு ஹெட்டர் அப்படின்றத போடலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த H2 டேக்கில் வந்து கிளாஸ் கார்டு ஹெட்டர் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த பேடிங் அப்ளை ஆகி கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இதுவே நீங்கள் வந்து கார்டோட ஸ்டைலிங் மாற்றணும், கார்டு வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்குது, நான் வந்து கொஞ்சம் லைட்டான கலர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கார்டை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்தமாரி டெக்ஸ்ட் பிஜி, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டைல் வேரியண்ட்டில் மாற்றணுமோ அந்த ஸ்டைலோட நேம். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ செகண்டரி ஸ்டைலுன்னு நான் கொடுக்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அந்த கார்டுக்கு பக்கத்துலேயே டெக்ஸ்ட் பிஜி செகண்டரின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட்டான ஷேடில் டிஃபைன் ஆகிடுச்சு. இப்போ இந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மர்ஜ் ஆன மாரி இருக்குது பின்னாடி இதோட. ஸோ இதை வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் லைட் அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் லேஅவுட்டை யூஸ் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை வந்து கரெக்டாக ஆர்டர் பண்ணி குரூப் பண்ணி ஸ்டைல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.